Example 3.10 find the GCD for the given polynomials. இப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. எது டிவைசர் எது டிவிடெண்ட்னு நமக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை பாருங்கள், இது எக்ஸு க்யூப்பில் இருக்குது, இதுவும் எக்ஸ் க்யூப்பில் இருக்குது. ரெண்டும் சேமாக இருக்குது பவரு. இங்கே கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுங்கள். அடுத்து இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இதை உள்ளே போட்டுக்கலாம், சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கலாம். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x cube minus 5x square plus 5x minus 3. இப்போ சாதா டிவிஷன் தான். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x கியூபு, அப்புறம் ப்ளஸ் 2x ஸ்கொயரு, சாரி ப்ளஸ் இல்லையா, இது மைனஸ் 2x ப்ளஸ் 4 இல்லையா, ப்ளஸ் 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், மைனஸ் மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 7x ஸ்கொயரு ப்ளஸ் 7x மைனஸ் 7. எப்பவுமே இந்த டேர்மில் மைனஸ் நெகட்டிவ் நம்பரே வச்சுக்காதீங்க, கோஎஃபிஷியன்ட் வச்சுக்காதீங்க, அது நெகட்டிவாகவும் வச்சுக்காதீங்க. இந்த டேர்மில் எப்போவுமே நெகட்டிவும் கோஎஃபிஷியன்ட்டும் வச்சுக்காதீங்க. இப்போ எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள், சரிங்களா. இப்போ ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைனஸில் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ஈக்குவேஷனை மாற்றிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுங்க, ஓகேங்களா. ஒருவேளை கோஎஃபிஷியன்ட் காமனாக கொடுத்துருக்காங்கன்னா 5, இதில் 15 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை 5ஆல் டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் போயிடும், ஓகேங்களா. எப்போவுமே இதை எம்டியாக வச்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் 1ஆக வச்சுக்கோங்க. 1னா நம்பர் 1. அப்போ தான் இது ஈஸியாக சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், இல்லைனா தலைவலி தான் அது, ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 7 மைனஸ் 7 வெளியே எடுத்துறேன். எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 7 வெளியே எடுத்தால் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் ஆகிடும், அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் ஆகிடும் 1. இப்போ இந்த எந்த பாலினாமியலும் செக் பண்ணுங்கள், எது பெருசு பாருங்கள், இது பெருசு. அப்போ இது உள்ளே போயிடும், இது வெளியே வந்துடும். அப்போது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2, இது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸு போட்டால் வந்துடும் இல்லையா. எக்ஸ் போட்டால் எக்ஸ் க்யூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ண மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன பாருங்கள், 2x ஸ்கொயர் மைனஸ் 2x இங்கே ப்ளஸ் 2. இப்போது இது பாருங்கள், பாலினாமியல் ரெண்டுமே சேம் ஆகுது பாருங்களா. எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு இங்கே 2 வருது. அப்போ எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா இது 0 ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ப்ளஸ் 2 போட போகிறேன். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ்ஸுக்காக இந்த ப்ளஸ் 2 போட போகிறேன். 2 போட்டால் என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x அப்புறம் ப்ளஸ் 2. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடும் 0. அப்போது இந்த ரெண்டு பாலினாமியலோட காமன் டிவைசர் எது, இது இந்த நம்பர் தான், சரிங்களா. இந்த ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாங்கல்லப்பா, ரெண்டு பாலினாமியல், இந்த ரெண்டு பாலினாமியலையும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர்னா அது இந்த நம்பர். அவ்வளோதான் சம். தேங்க்யூ.